தைத்திரி உபனிஷத்துல சுவாத்தியாய பிரசம்சா நல்ல பண்புகளை பத்தி சொல்ற ஒரு இடம். ஓம் ரிதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தபஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தமஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச शमश्च स्वाध्याय प्रवचनेच अग्नयश्च स्वाध्याय प्रवचनेच अग्निहोत्रञ्च स्वाध्याय प्रवचनेच अतिथयश्च स्वाध्याय प्रवचनेच मानुषञ्च स्वाध्याय प्रवचनेच प्रजा च स्वाध्याय प्रवचनेच प्रजनश्च स्वाध्याय प्रवचनेच प्रजातिश्च स्वाध्याय प्रवचनेच सत्यमिति सत्यवचारातीतरः तप इति तपो नित्यः पौरुषिष्टिः स्वाध्याय प्रवचने एवेति नाको मौद्गल्यः तद्धि तपस्तद्धि तपः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। निधये सर्वविद्यानां निजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पतञ्जलि योगसूत्रं ध्यानम्। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तमं प्रवरं मुनीनां பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. இன்றைய வகுப்புல முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம சூத்திரத்துக்குள்ள போகலாம். ஏன்னா சூத்திரம்ங்கிறது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்போது அதனுடைய விளக்கங்கள் அதிகமா தேவைப்படுறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் அமைதி பெற முக்கியமான காரணம் ரெண்டு வேணும். ஒன்று வைராகியம், இன்னொன்று அபியாசம். அதுல மனம் அமைதி பெறுவதற்கு யாருடைய மனம்? என் மனம் அமைதி பெற வேணும்னா பதஞ்சலி சொல்லி கொடுக்குற டெக்னிக். இன்ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் அதை பத்தி கவலை கிடையாது. என் மனம் அமைதி பெறணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்? வைராகியம். அதுக்கப்புறம் அபியாசம். அதுல நாம இப்ப வைராகியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். வைராகியத்தை பத்தி அவர் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காரு. மற்ற ஆச்சாரியர்கள் நம்ம வேதத்துல வைராகியத்தை பத்தி எங்கெங்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கோம் அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வைராகியத்தை தொடர்ந்து போலாம். இவர் சொல்ற பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா இவர் என்னவா பிரிச்சாரு? அபரா வைராகியம், பர வைராகியம் பிரிச்சாரு. அபரா வைராகியம் பர, அதுக்கு என்னங்க? அபரம்னா கீழேன்னு அர்த்தம், பரம்னா மேலேன்னு அர்த்தம். எதுக்கு இந்த வைராகியத்தை ரெண்டா பிரிக்கிறாரு பாத்தீங்கன்னா, அபரா வைராகியம் அப்படிங்கிறது சாதனம், ரூப வைராகியம். அது என்னது? ஒரு சாதனம். அதை வச்சு நம்ம ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு இந்த வைராகியம்ங்கிறது ஒரு சாதன ரூபம். எது? அபரா வைராகியங்கிறது சாதன ரூபம். பரா வைராகியங்கிறது சாத்தியம். அவர் மோட்சத்துக்கு கொடுக்கிற இன்னொரு வேர்டு என்னது? பரா வைராகியம். புரிஞ்சுங்களா? சாத்தியம், இறைவனை பற்றிய ஞானம். பரா வைராகியம் அது சாத்திய ரூபம். இப்படி ரெண்டா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எங்க வராரு? அபரா வைராகியத்தை பற்றி விளக்கங்கள் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாள் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், இந்த வைராகியத்தை அடைதல்ங்கிறதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னொன்னா தான் தாண்டி வரணும். எடுத்தோன்னா 100% வைராகியத்துக்கு நம்ம வர முடியாது. முயற்சி செய்யும் போது 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அதுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தைகள், ஃபர்ஸ்ட் வார்த்தை யதமானம் பர்.
எதமான வைராக்கியம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வைராக்கியம். ஏன் வைராக்கியத்தை பெறணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எதமான வைராக்கியம்னா என்ன பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எது நிலையானது, எது நிலையற்றது, எது சாரம், எது அசாரம், சாரமற்றது எது அப்படின்னு பிரித்து அறிந்து அந்த சாரமற்ற அனித்தியமான விஷயத்தை விட்டுட்டு எது நிலையானதோ அதை பிடிக்கணும். இவ்வளவுதான். சாரத்தை பிடிக்கணும், அசாரத்தை விட்டுறணும். அப்படின்னு இந்த உலகத்தில் எது நிலையானதோ அதை போய் பிடிக்கிறது, நிலையற்ற விஷயங்களை விட்டு விடுது. அது நிலையற்றதுன்னு தெரிஞ்சு விடுறது. ஒரு விரக்தினால விடுறதோ இயலாமையினால விடுறதோ அப்படி அல்ல. விவேகம், அறிவின் மூலியமாக அதை தெரிஞ்சு அறிவை பெற்று விடுதல், நிலையற்ற விஷயங்களை விடுதல். எதை பிடிக்கணும்? நிலையான விஷயத்தை பிடிக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இது இந்த வைராக்கியம் இல்லாம நீங்க கிளாஸ்ல உட்காரவே முடியாது. இது உங்களுக்குள்ள இருக்கும். பேரு பதஞ்சலி கொடுக்குற பேரெல்லாம் வேறையா இருக்கும். இப்ப கிளாஸ்ல புரியுதோ இல்லையோ, நான் அட்டன் பண்ணணும் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, புரியதெல்லாம் அப்புறம். புரியுதோ இல்லையா நம்ம உட்கார்ந்து கவனிக்கணும். ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது விளையாட்டு அல்ல. அவர் அவ்வளவு சிந்திக்க வைப்பார் நம்ம மனதை. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இப்போ பிகினிங்ல கஷ்டமா இருக்கும், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எப்படியா ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னு உட்கார்ந்து பாத்தீங்களா, அப்ப உங்களுக்கு என்ன வைராக்கியத்தை தாண்டிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வைராக்கியத்தை தாண்டிட்டோம். பி ஹாப்பி. அது எதமானம். அது இல்லாமல அது இல்லாதனால வெளியில கிளாஸுக்கு வராம சுத்திட்டு இருக்காங்க அவங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது ரெண்டாவது என்ன சொன்னாரு? व्यतिरेकம். இது அடுத்த வைராக்கியத்துக்கு அடுத்த லெவல். அவர் கொடுக்கிற வேர்டு व्यतिरेकம். செகண்ட் லெவல் ஆஃப் வைராக்கியம் வச்சுட்டா கூட व्यतिरेकங்கிற வேர்டு ஞாபகம் வரலைன்னா செகண்ட் லெவல் ஆஃப் வைராக்கியம் எதை அடையணும், என்னோட டிராவல் அடுத்து எங்க போகும் அதுனா நம் மனதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த நித்திய இது நிலையற்றது இது நிலையானதுன்னு போய் நிலையானதை கொடுக்க ஆரம்பிச்சோன்ன நம்ம எங்க மனம் எங்க நம்மள சாஸ்திரம் என்ன பண்ணும், நம்மள நம் மனதை நமக்கு காட்டி கொடுக்கும். நான் எந்தெந்த விஷயத்துல வைராக்கியத்தோடு இருக்கேன். இப்ப பலூன் மேலேயோ ஒரு மரப்பாச்சி பொம்மை மேலேயோ எனக்கு வைராக்கியம் இருக்கு. எத்தனை %? 100% வைராக்கியம் இருக்கு. அப்போ அதுல எல்லாம் வைராக்கியம் இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் எனக்கு இன்னும் வைராக்கியம் வரல, எதற்கு நான் முயற்சி செய்யணும் அப்படிங்கறத காட்டி கொடுக்கறதே செகண்ட் லெவல் ஆஃப் வைராக்கியம். அடுத்தது மூணாவது லெவல். இதை பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம டிராவல் ஆகி வருவோம். வகுப்புகள் கேட்க கேட்கத்தாங்க இதெல்லாம் நடைபெறும். தனியா உட்காந்து சிந்திச்செல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. வகுப்புகள் கேட்க கேட்க வைராக்கியம் வரும். இந்த பாதையில் டிராவல் ஆகிட்டு வருவீங்க. மூணாவது லெவல், அதுக்கு பேரு ஏக்கேந்திரியம். ஏக்க இந்திரியம் அப்படிங்கிற பேர் அவர் கொடுக்கிறாரு. நாம புரிஞ்சுக்கிறது, எனக்கு ஒரு பொருளை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இந்த பொருளை நான் வைராக்கியத்தை பெறணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுல இருக்கிற எப்படி பெறுதல்ங்கிறத பின்னால சொல்றாரு. அதை பத்தின தோஷ தர்ஷனத்தை கண்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு பொருளை வைராக்கியத்தை பெற முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருள் கண்ணுக்கு இல்லாத போது, கண்ணுல படாத வரைக்கும் எனக்கு அது அப்பா எனக்கு அது வேண்டாம், அது வைராக்கியத்தை நான் பெற்றுட்டேன்னு வரும். அதுதான் உதாரணம் சொன்ன காஃபி. ஒரு 15 நாள் நார்த் இந்தியா போற காஃபியே கிடைக்கல ஆசிரமத்துல அப்படின்னா அது ஒரு வைராக்கியத்தை பெற்றிருந்து அது ஒரு பெருசா நீ டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா வீட்டுக்கு அது வாசம் அடிச்சு என்னால என்ன பண்ண முடியல, குடிக்காம இருக்க முடியலங்கிறது தேர்ட் ஸ்டேஜ். இங்க வந்துதாங்க அடுத்ததுக்கு போக முடியும். ஓவர் நைட்ல நாளைக்கு காலையில இருந்து காஃபி விடுறேன்னா அவங்களால ஆயுசுக்கும் விட முடியாது. ஒரு ஸ்டெப்பா தான் மனதை பழக்கணும். இப்ப மூணாவது லெவல் என்னது, பொருள் இல்லாத வரைக்கும் எனக்கு அந்த வைராக்கியம் இருக்கு, பொருள் வந்துருச்சுன்னா என்னால முடியலைங்கிறது தேர்ட் லெவல். அதுக்கு அவர் கொடுக்கிற பேரு ஏகேந்திரியம். அடுத்து நாலாவது வசீகாரம். அப்படின்னா ஏத்த மாதிரி காஃபி ஷாப்புக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு நான் காஃபி குடிக்காம பார்க்கும்போது நான் எதுலயும் டிஸ்டர்ப் ஆகல, மனதளவில் நான் டிஸ்டர்ப் ஆகல, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் மனதில் வரல, அந்த urge டு ட்ரிங்க் காஃபி வரலைனா அதுக்கு பேரு வசீகரம். அதுதான் நான்காவது. பொருள் இல்லாத பொழுதும் பொருள் நேருக்கு நேரம் இருக்கும் போதும் அதில் வருகின்ற வைராக்கியம். எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் மனதில் வரல அப்படின்னா அது ஃபோர்த் ஸ்டேஜ். இது ஸ்டேஜஸ் ஆஃப் வைராக்கியம். இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? பதஞ்சலி சூத்திரத்தை எதுக்கு படிக்கிறோம்? மனம் அமைதி பெற வேண்டும் என்றால் இந்த ஸ்டேஜ் எல்லாம் தெரிஞ்சு தாண்டி வரணுங்கிறதுக்காக படிக்கிறோம். யார் மன அமைதி? மனமீதி வேணும், மனமீதி வேணும் உட்கார்ந்து தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தா மனமீதி வந்துதான் கண்டமா இல்ல. இதெல்லாம் உட்கார்ந்து சிந்திக்கும் போது மனம் அமைதி பெறும், அந்த வைராக்கியத்தை பெறுதல். இப்ப அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, அந்த வைராக்கியத்தோட அளவை வச்சு சொல்றாரு. இன்னொரு விதமா பிரிக்கலாம். அப்படின்னா என்னன்னா,
மந்த வைராக்கியம், தீவிர வைராக்கியம், அதி தீவிர வைராக்கியம். அது வந்து கடந்து வருகின்ற பாதை. இது வந்து வைராக்கியத்தோட அளவு, மெஷர்மெண்ட். அது வந்து ஸ்டெப்ஸ். இது வந்து என்னது? மெஷர்மெண்ட். நமக்குள்ள எந்த வைராக்கியம் இப்ப எந்த அளவுல இருந்து நிக்குதுன்னா 3 லெவல்ல நிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? மந்த வைராக்கியம். அதுக்கு சுவாமிஜி கொடுக்குற உதாரணம் தெரியுங்களா? கிளாஸுக்கு விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். 2 நாள் வர்றது, 2 நாள் வரல, 2 நாள் வர்றோம், 2 நாள் எப்படி விட்டு விட்டு வந்ததுன்னா நமக்கு என்ன வந்துருச்சு? மந்த வைராக்கியம் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கும். வைராக்கியம் இல்லைங்கிற நிலையில, வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் அது மந்த நிலையில் இருக்குது. விட்டு விட்டு வரோம்னா என்ன இருக்குது? மந்த வைராக்கியம். அடுத்தது தீவிர வைராக்கியம். ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணலீங்க, கரெக்டா வந்துடுறேன். தீவிர வைராக்கியம். ஏங்க அதுக்கு மேல என்னங்க இன்னொன்று இருக்குது? அதி தீவிர வைராக்கியம். அதுக்கு மேல என்னத்தை பண்றது? கிளாஸுக்கு வரல ஓகே, வந்துட்டு இருக்கிற ஓகே. அதி தீவிரம்னா வகுப்பிற்கு வகுப்பு முடிந்ததற்கு பிறகும் அந்த சிந்தனையில் இருத்தல் தீவிர வைராக்கியம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, அடுத்த வாரம் அந்த கிளாஸ் வர வரைக்கும் எனக்கு அதை பத்தி சிந்தனையே வரலினா நம்ம எங்க வந்துருவோம்? தீவிர வைராக்கி. அது பத்தாது, அதி தீவிர வைராக்கி. நான் படிக்கிற விஷயங்கள் வாழ்க்கையோடு கொண்டாந்து பின்ன தெரியணும். படிக்கிறது காத்தோட போகுது, 8 சுரக்காய் இங்க கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி அப்படி போகக்கூடாது. என்ன சிந்தனை வரமோ அத வகுப்புகள் முடிந்ததற்கு பிறகும் அதிலேயே சிந்தனை இருத்தல் என்ன சொல்லலாம்? அதி தீவிர வைராக்கியம். இது வந்து வைராக்கியத்தோட அளவை பொறுத்து. சரி, வைராக்கியம் சொல்றீங்களே, அதை வர வைக்கிறதுக்கு என்னென்ன வழி? அதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம முதல்ல கத்துக்கணும். வைராகியம் வந்துட்டவங்களுக்கு அது தேவையில்லை. வைராகியம் வரணும்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்? வரவழைக்கிறதுக்கு வைராகியத்தை பெறுவதற்கு உண்டான வழிகள் என்னென்ன? இறைவன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் விவேக தர்ஷனம். அப்படின்னு என்ன? இது எது உலகத்தில் சாரம் உள்ளது, எது சாரமற்றது, எது நிலையானது, எது நிலையற்றது அப்படிங்கிற பார்வை. தர்ஷனம்னா பார்வை. அதை பார்க்க தெரியணும்னா நாமளே உட்காந்து பார்க்க முடியாது. வேதாந்த வகுப்புகள் கேட்கத்தான் நமக்கு என்ன புரியும்? இந்த உலகம்ங்கிறது ஒரு மித்தியா, வெறும் தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கும் மட்டும் இருக்குது, சாரமற்றது. இறை தத்துவம் மட்டும்தான் நிலையானது. சிருஷ்டிக்கு முன்னும் அதான் இருக்குது, சிருஷ்டி அப்போ அதான் இருக்குது, சிருஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் இருக்குது, அதுதான் நிலையானது பிரம்ம தத்துவம் அப்படிங்கிற தர்ஷனத்தை புனக மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். ஒரு நாள் சிந்திச்சாச்சு, எனக்கு நிலையான தெரிஞ்சு போச்சு, நிலையற்றதெல்லாம் விட்டுட்டேன்னா விட முடியாது. ஏங்க நிலையற்ற தெரிஞ்சுன்னு விட முடியல? பழக்க தோஷம். நிலையற்றதுக்கு பின்னால 1 வருஷம் போனோமா, 1 ஜென்மம் போனோமா, யாருக்கு தெரியும்? எத்தனை கோடான கோடி ஜென்மங்கள் எதுக்கு பின்னால போய் வாழ்ந்து மடிந்திருக்கிறோம்? நிலையற்ற பொருள்களை நாடி நாடி பல கோடி ஜென்மங்கள் எடுத்துட்டோம். அது 1 செகண்ட்ல இந்த பக்கம் வர முடியாது. சோ என்ன ஆகணும்? அந்த பழக்க தோஷம் மாறணும். அப்போ மீண்டும் மீண்டும் சிந்திக்க சிந்திக்க மனதை எப்படி ட்ரெயின் பண்றது? அபியாசம். சிந்திக்க சிந்திக்கத்தான் அந்த நிலையற்றதுல புடிச்சிருக்கிற மனசை அப்படி கொஞ்சம் கழட்டி விட்டு நிலையானதுக்கு அப்படியே வர வைக்கணும். இங்க எவ்வளவு விடுறோமோ அங்க போய் அவ்வளவு ஒட்டுவோம். நிலையற்ற விஷயத்தை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அந்த ஒட்டிட்டு இருக்கிறத பிச்சுக்கிட்டு வர்றீங்களோ, பிச்சோன்னு எங்க போய் ஒட்டுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா நிலையான விஷயத்தில் போய் ஒட்டுவீங்க. இது பெர்சன்டேஜ் 10%, 20%, 30 அப்படிதாங்க வரும். ஒரே நாள பிச்சு கொண்டு இங்கெல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக. ஏன்னா மனம் ரொம்ப சூக்ஷமான விஷயம், அதையெல்லாம் போட்டு ஓவர் நைட் ஒன்றும் பண்ண முடியாது. மெதுவா விட்டு 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 எங்க வருவோம்? நித்தியத்துக்கு வருவோம். நித்திய வஸ்துவை பிடிக்கணும்னு வருவோம். பாத்தீங்களா? அதுதான் விவேக தர்ஷனம், வைராகியத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது தோஷ தர்ஷனம். அப்ப அந்த நிலையற்றதை விடணும்னா எப்படிங்க விடுறது? எனக்கு இந்த வீடு, குடும்பம், வீடு, சொத்து, பத்து, பணம், பேங்க் பேலன்ஸ், நகை, ஜுவல்ஸ், இதுலயே எனக்கு மனம் இருக்குதே, எப்படி விடுறது அப்படின்னா அதுல இருக்கிற தோஷத்தை பாருங்குது சாஸ்திரம். அது நீ என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்க, நீ அதுல இருக்கிற தோஷத்தை பாரு. என்ன தோஷம்? அது எனக்கு பூரண திருப்தியை தராது. அது என்ன பூர்ண? எனக்கு என்ன பண்ண? ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆசையும் தோண்டாம இருக்க என்ன? அதிருப்திகரம். அது எனக்கு பூர்ண திருப்தி தருவதில்லை. பூர்ண தத்துவத்தை, பூரணமான மன நிறைவை எந்த ஒரு பொருளாலும் கொடுக்க, பொருள் எடுத்துக்கங்க, நபர் எடுத்துக்குங்க, அனுபவங்கள் எடுத்துக்கங்க, எது ஒன்றும் எனக்கு பூரணமான மன நிறைவை தராது. உண்டா இல்லையா? இவ்வளவு நாள் ஓடி ஓடி எத்தனை அடைஞ்சோம். ஏதோ ஒன்னாவது ஒரு பூர்ணமான மனநிறைவை தந்துதான். கொஞ்ச நாளைக்கு தர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் அது போயிடும், டாட்டா சொல்லிட்டு போயிடும். இப்படித்தான் நம்ம அனுபவிச்சுட்டு வர்றோம். அப்புறம் இன்னும் புத்தி இல்லைன்னு என்ன பண்றது? சொல்லும் போது சிந்திக்கணும். ஆமா. அடுத்தது, அது என்னை பந்தப்படுத்திடுது, அது இல்லாமல் என்னால வாழ முடியாத நிலை கொண்டாந்து விட்டுருது.
அடிமைப்படுத்தி விடுகிறது. மனம் அடிமையாக மனம் என்ன ஆகி போச்சு, பலகீனமாகிவிடும். எத்தனை விஷயங்களுக்கு நீங்க அடிமையாகிறீங்களோ அந்த அளவுக்கு மனம் பலகீனமாயிடும். நீங்க அப்படியே இந்த பக்கம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா, எத்தனை விஷயங்கள் நீங்க அடிமையாயிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மனம் பலகீனமாகும். 10 விஷயத்துக்கு அடிமையாகிறது வேற, 100 விஷயங்களுக்கு அடிமையாகிறனா 10 விஷயத்தில் இருக்கிற மனத்தினுடைய பலம் வேற. 100 விஷயங்களுக்கு நீங்க அடிமையாக இருந்தால் மனம் அந்த அளவுக்கு பலகீனம் ஆகிவிடுகிறது. அப்படி நினைக்கத்தான் அந்த நிலையற்ற பொருள்கள் இருக்கிற பிடிப்பை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வெளியில வர முடியும். இதுல அந்த தோஷ தர்ஷனம். அடுத்து என்ன சொல்லலாம், துக்க மிஸ்ரித்துவம். எந்த ஒரு பொருள் வந்தாலும் பின்னாலேயே கண்ணுக்கு பின்னால ஒளிஞ்சுட்டு எது வருது, துக்கமோடதான் எல்லா உறவுகளும் வருகிறது, எல்லா உறவுகளும் சரி பொருள்களும் வருகிறது, எல்லா எக்ஸ்பீரியன்சஸும் துக்கத்தோடு தான் கலந்து வருது. நான் துக்கத்தை பார்க்க தவறி விடுகிறேன். எதை மட்டும் பார்க்கிறேன், சுகத்தை மட்டும் நான் பார்க்கிறேன். அப்ப துக்கம் வரும்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. சோ துக்கத்தோட தான் வருது அப்படிங்கிற அறிவு. இது அறிவினால் விடலுமே தவிர விரக்தினால் இந்த பொருள் வேண்டாம், இயலாமையினால் இந்த பொருள் வேண்டாம், சீச்சி இந்த பழம் புளிக்கும் இந்த படம் வேண்டாம் நம்ம விடுறது இல்லை. விசாரம் பண்ணி அந்த பொருளை விடுதல். சோ இந்திரியம் என்னன்னு சொன்னா சொல்லிட்டே போலாம். அதாவது இந்திரியங்கள் பழுதாகுது. அதிகமா கண்ணை நம்ம யூஸ் பண்றோம், ஒரு இந்திரிய சுகத்தை. கண்ணை எந்த இடத்துல அதிகமா யூஸ் பண்றீங்களோ கண்ணு சீக்கிரம் போயிடும். உங்களுக்கு ஆயுசு 80 வயசா இருக்கலாம், கண்ணு 60லே போயிடும். உங்களுக்கு ஆயுசு 80 இருக்கலாம், காது 70லே போயிடும். ஏன், ஓவர் யூசேஜ். அந்த காலத்துல கண்ணு 100 வயசு வரைக்கும் நல்லா தெரிஞ்சது சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் சொல்லுங்க பாக்கலாம். நம்மளாட்ட உட்காந்து கண்ணு நோண்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு பேசிக்கா பாக்குறதோட சரி, உத்து பாக்குற வேலை, நோன்ற வேலையில இந்த செல்போனை மாட்டிக்கிட்டு இதெல்லாம் பார்க்க இன்னும் இதெல்லாம் போக கண்ணு எங்க போய் முடிப்போன்னு தெரியல. 80 வயசு ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 75 வயசாவது கண்ணு தெரியணும். கண்ணு இல்லாம என்ன பண்றது, 80 வயசு வரைக்கும் கண்ணு தெரியணும். இப்பெல்லாம் என்ன ஆயிருது, 40, 30 என்ன ஆகுது, கண் தன் சக்தி இழக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் ஓவர் யூசேஜ். ஓவரா கண்ணை யூஸ் பண்றோம், ஓவரா காதை யூஸ் பண்றனா இந்திரியம் பலகீனமாகுது. அப்படி நினைக்கும் போது நமக்கு அதுல இருக்கிற பற்றிலிருந்து டப்புன்னு வெளியில வருவோம். இத பத்தி என்ன பண்ணணும், ஒரு நாள் சிந்தித்தால் பத்தாது, மீண்டும் மீண்டும் தோஷ தர்ஷனத்தை பண்ணதான் வைராகியத்தோட 2வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, விவேகம். அடுத்தது தோஷ தர்ஷனம். அடுத்து 3வது சத்புருஷா தர்ஷனம். எது விவேகம் வருவதற்கு 3வது ஸ்டெப் சத்புருஷா. சத் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிற புருஷனுடைய தர்ஷனம், அவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன், அவரோடு இருந்த வகுப்புகளை கவனிப்பது வைராக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சத்புருஷா தர்ஷனம். குரு எடுத்துக்கலாம், ஞானின்னு எடுத்துக்கலாம். இந்த வைராக்கியத்தை பெற்றவர்கள் என்னதான் சத்புருஷர். அவர்களோட சேர்ந்து இருக்கும் போது, வைராக்கியத்தை பெற்றவர்களோட நீங்க ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா வைராக்கியத்தை பெறுவது ஈஸி. வைராக்கியம் இல்லாம ஓவர் பற்றுடன் இருக்கிற மக்களோடு நீங்க ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா இருக்கிற வைராக்கியத்தை சேர்த்து குப்புரி அடிச்சிருவாங்க அவங்க. நம்ம பெற்ற வைராக்கியத்திலிருந்து நம்ம விலகி விடுவோம். நாம தான் வாழ தெரியாம வாழ்றோமோ, அவங்கதான் சரியா வாழ்றாங்களோ, நாமளும் அதுக்கு அடிமையாலான்னு ஆக ஆரம்பிச்சிருவோம். நம்ம எந்த சங்கம் சேர்றோமோ ரொம்ப முக்கியம். சத் சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு, வைராக்கியத்தை பெறுவதற்கு. அடுத்தது லட்சிய தர்சனம். என் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு தெளிவு இருக்கணும். எது, வாழ்க்கையினுடைய தேவைகள் எதுன்னு தெரியணும், வாழ்க்கையோட லட்சியம் எதுன்னு தெரியணும். இறைவனிடம் எதற்காக இந்த சரீரத்தை வேண்டி நான் பெற்று வந்தேன், இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்குன்னு அதுல லட்சிய தர்சனம், அதுல தெளிவு இருக்கணும். அதுக்குத்தான் பிறந்திருக்கேன், வேற எதுக்கு நான் பிறக்கல அப்படிங்கறதுல தெளிவு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வைராக்கியம் உள்ள வர ஆரம்பிக்கும். அடுத்தது பக்தி. என்னதான் நான் முயற்சி பண்ணாலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் நான் இந்த வைராக்கியத்தை பெற முடியாது. ஈஸ்வர தர்சனம், பக்தி தர்சனம். ஈஸ்வருடைய தர்சனம் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல், நான் அந்த பக்தி மார்க்கத்தில் இல்லாமல் வைராக்கியத்தை பெற முடியாது. எந்த மார்க்கத்தில் இருக்கணும் வைராக்கியத்தை பெறுவதற்கு? பக்தி மார்க்கத்தில் இருக்கணும். அடுத்தது கர்மயோகம். இது வகுப்புகள் வர வர சொல்லி சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். நீ கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணு. கர்மயோகம் பண்ண பண்ண கண்டிப்பா வைராக்கியம் வரும். வைராக்கியம் வர வர மனம் அமைதி அடையும். ஆத்ம ஞானம்லாம் அப்புறங்க, அது அடுத்த 50%. ஃபர்ஸ்ட் 50% மன அமைதி அவங்க அடைஞ்சிடலாம். எதன் மூலியமாக இப்ப நான் சொன்ன சிஸ்டம் இது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே மனம் நிறைவு, மனம் சாந்தி. நிறைவுங்கிறத விட அமைதி, சாந்தி அடையும். நிறைவுங்கிறது ஞானேனதான்,
மனம் சாந்தி அமைதி அடையும். அடுத்தது சிரவணம். சிரவணம் என்ன? குருமுக்கேன உட்கார்ந்து சாஸ்திரத்தை வேதத்தை படித்தல். இப்ப எப்படி பதஞ்சலி யோகத்தை படிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், ஜீவ யாத்ரா படிக்கிறது, பஜகோவிந்தம் படித்தல், அத்தியாத்ம ராமாயணம் இதெல்லாம் என்னது? சிரவணம். இதுவும் வைராகியத்திற்கு முக்கியம். இது எல்லாம் சேர்ந்து போனா வைராகியத்தோட ஸ்டெப் எங்க வரும்? 4 ஸ்டெப் பாத்தீங்களா? அது வரும். இது எல்லாம் இருக்கணும். இது எல்லாம் இருந்தா யதமான வைராகியம், வெதிரேக்க வைராகியம், ஏகேந்திரிய வைராகியம், வசீகரம். அந்த வசீகரம் தான் வைராகியத்தை பெற்ற நிலை. இந்த ஸ்டெப்பை தாண்டி வரணும்னா இந்த பாயிண்ட் எல்லாம் நமக்குள்ள டெவலப் பண்ணி இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் வைராகியம் வரவழைக்கிறதுக்கு காரணம். இப்ப அடுத்தது எங்க வைராகியம் வைராகியம் டெஃபினிஷன் சொல்லாமே போறீங்களே, வாட் டு யூ மீன் பை வைராகியம்? அதை பெற்றுட்டுனா இல்லையா அப்படின்னா எப்படி தெரியும்னா, ஃபர்ஸ்ட் வைராகியத்தோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தெரியுங்களா? ஆசை இன்மை. ஆசை நாங்க உணவு உடை இருப்பிடத்துக்கு தேடணுங்கிற ஆசை இருக்கணும். அந்த ஆசை பத்திலாம் சொல்லு, அது இல்லைன்னா செத்து போயிடுவோம். அதல்ல, இந்திரிய சுகத்துக்கு பின்னால் போகிற ஆசை. சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடணும், பாக்குறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லதா அப்ப கண்ணுல பார்த்து அனுபவிக்கணும், காதுல கேட்டு அனுபவிக்கணும், சாப்பிட்டு சாப்பிட்டு அனுபவிக்கணும், ஊர் சுத்தி அனுபவிக்கணும். இது என்னது? ஆசை. அந்த ஆசை இன்மை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மனக்கட்டுப்பாடு. என்ன இருக்கணும்? மனக்கட்டுப்பாடு. மனம் கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. இதெல்லாம் ஒன்னொன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அது இது எல்லாம் இருந்தா தான் வைராகியம்னு என்னன்னா, இதெல்லாம் இருந்தா வைராகியம். மனக்கட்டுப்பாடு இருக்கணும், இந்திரிய கட்டுப்பாடு இருக்கணும். அது கட்டுப்பாடுனாங்க மனதை அடக்குதல் அல்ல, இந்திரியத்தை அடக்குதல். எந்த விஷயத்துக்கு நான் இந்திரியத்தை காதை செலுத்தணுமோ அங்க செலுத்தணும், எந்த விஷயத்துக்கு செலுத்தக்கூடாதோ அங்க இழுத்துட்டு வந்து மனம் உடல் புத்தி இதெல்லாம் என்ன ஆகக்கூடாது? கெட்டு போகாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. மனம் என்ன ஆயிடக்கூடாது? எதுக்கு அடிமையாயிடக்கூடாது. புத்தி என்ன ஆகக்கூடாது? எதுக்கு மோகத்துக்கு போயிடக்கூடாது. உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கணும். இந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தோம்னா அது என்னது? மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. அடுத்தது தியாகம். தியாகம் சந்நியாசம் ஒரு வேர்டு. தியாகம்னா சந்நியாசம், சமயக்கு ஞாசம் தான் சந்நியாசமே. தியாகம் அப்படின்னாங்க உன்னை நாம பெறணும்னா உன்னை விட்டுதான் ஆகணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ தூக்கத்தை விட்டாதான் 5 மணி கிளாஸ் வர முடியும். நான் தூங்கிக்கிட்டும் கிளாஸுக்கும் வரணும்னா எப்படிங்க முடியும்? உன்னை விட்டு தான். இப்ப 3 to 4 நீங்க எத்தனையோ உங்களுக்குள்ள வேற பிஸியா இருக்கலாம், என்கேஜ்மெண்ட் இருக்கும். அதை விட்டு தியாகம்னு எனக்கு அது. அந்த தியாகத்தை பண்ணி உன்னை விட்டோம்னா தான் இன்னொன்னு பிடிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற விஷயங்களை, அனித்திய விஷயங்களை விட்டாதான் இறை சிந்தனைக்கே வர முடியும். உலகத்தில் இருக்கிற விஷயங்களை விடத்தான் இறைவனை பற்றிய சிந்தனைக்கு வர முடியும். பக்திங்கிறது வேறீங்க. பக்தி பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பிடிக்கிறதுக்காக இறைவனை யூஸ் பண்றோம். எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், நான் அதை செய்யறேன், இதை செய்யறேங்கிறது அது பக்தி. அதை நான் பேசல. இங்க இறைவனை பற்றிய சிந்தனை விசாரம் செய்யணும்னா என்ன இருக்கணும்? அந்த இறைவனை பற்றிய அறிதல். நான் பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? தியாகம், ரெடி டு டூ. அதை என்ன சொல்றது? தவம். விட தைரியமா இருக்கு. இப்ப நாக்கு கட்டுப்பாடு என்ன பண்ணணும்? தியாகம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு இதெல்லாம் சாத்விக குணம் வரணும், ரஜோ குண உணவு எல்லாம் சாப்பிடாதீங்க, தமோ குண உணவு சாப்பிடாதுன்னா கஷ்டம். தியாகம் பண்ணணும். அதெல்லாம் எது ரஜோ குணத்தை தூண்டுகிற உணவுகளையும் தமோ குணத்தை தூண்டுகிற உணவையும் தியாகம் பண்ணுனா தாங்க சத்துவ குணத்துக்கு வர முடியும். சத்துவ குணம் வேணும் வேணும்ட்டு அதையும் சாப்பிடுவேன், இது வேணா எப்படி வரும்? வராது. சோ தியாகம் எதுக்கு முக்கியம்? வைராகியம் என்பது இதையும் சேர்த்திக்கணும். அடுத்தது சுயநலம் இல்லாமல் இருத்தல். எப்படிங்க சுயநலம் தான்? நான் நல்லா இருக்கணும், அடுத்த ஒரு லெவல் என் பையன் குடும்பம், மற்றவங்க எக்கேடு கெட்டு போனா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு வைராகியம் வரவே சுட்டு போட்டாலும் வராது. நீங்க இதெல்லாத்தையும் வச்சுட்டு நான் மெடிடேஷன் பண்றேன், தியானம் பண்றேன்னா எங்கெங்க மனம் உங்களுக்கு அடங்க போகுது? இது எல்லாம் சிந்திச்சு வைராகியத்தை பெற்றாதான் என்ன சொல்றாரு அவரு? நீ யூ ஆர் குவாலிஃபைட் டு டு தியானம். குவாலிபிகேஷனே வைராகியங்க. இப்ப எந்த மெடிடேஷன் சென்டர்ல வைராகியத்தை பத்தி சொல்லி கொடுத்து அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னா சொல்றாங்களா? சொல்லி அப்புறம் நீ மெடிடேஷன் பண்ணுனா ஓகேங்களா? நம்ம வைராகியம்ங்கிற வார்த்தையே வாயில வராம வந்தையா உட்காந்தியா நாம ஜபம் பண்ணு, வந்தையா உட்காந்தியா இங்க தொடர அதை வச்சு அப்படியே என்னமோ பண்றாங்க வச்சுக்க, பண்ணு தியானம் பண்ணு தியானம். எப்படிங்க முடியும்? பைத்தியம் தான் முடிக்கும்.
இருக்கிற ப்ரெஷர் பார்த்தா ஐயோ எனக்கு, அப்புறம் பக்கத்துல இருக்க வேற எனக்கு உள்ள ப்ளூ லைட் தெரியுது, எனக்கு ஆல்பா மெடிடேஷன், எனக்கு ரெட் லைட் தெரியுது, எனக்கு காலியம்மா வந்தா பக்கத்துல இருக்கு, ஐயோ நமக்கு தான் வரலையா, சரி நாமளோட சொல்லுவோம் எனக்கு ஒண்ணு வந்தது. என்னது இது, என்னையும் ஏமாற்றி உலகத்தையும் ஏமாற்றிட்டு எதுக்கு இந்த வேலை, பட்டா ஏமாத்து வேலை. அதெல்லாம் வைராக்கியம் இல்லாமல் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு டூ தியானம், நாம ஜபம், எதா இருந்தாலும் சரி ரெண்டு சேர்ந்து போகும். நீ வைராக்கியத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே ஏகாக்கிரத சித்தத்துக்காக தியானம் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல், அது அழகு, அது உங்களை நல்லா தூக்கிட்டு போகும். ரெண்டு சேர்ந்து ஒரு சைடு அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் நான் மேல ஏறனா ஏற முடியாது. அதுக்கு தான் பதஞ்சலி படிக்கிறது. அவர் பாருங்க எப்படி புட்டு வைக்கிறாரு. இதுதான் என்னது, தியாகம் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும், சுயநலம் இல்லாமல் ஊருக்கும் நல்லதா எனக்கும் நல்லதா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா கூட போதும். நீதிசத்துல என்ன சொன்னாரு, தன்னுடைய நலனை கெட்டு ஊர் ஜனங்களுக்காக வாழ்றவ ஞானி, அது இல்லாட்டி பரவாயில்ல. மத்தியமா புருஷாக்கா, மத்தியம் என்னது, தனக்கு எந்த வித கேடும் இல்லாமல் மற்றவருக்கு உதவி செய்யற அந்த அளவுக்கு அது சுயநலம் இல்லாமல் இருக்க வாழ்க்கை வாழ்ந்தாதான் வைராக்கியம் செட் ஆகும். அடுத்தது பொறுத்து கொள்ளுதல், பொறுமை. பொறுமை நாங்க இப்ப கிளாஸ் கேட்கும்போது நீங்க பொறுமையா பொட்டாட்ட ஒரு இடத்துல உட்காந்து கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அது எதற்கு நான் செஞ்ச அதை பத்தி சிந்திச்சு நான் செஞ்சது எனக்கு வந்திருக்குதுன்னு ஏத்துக்கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சியை செய்துட்டு இறைவனிடம் சரணடைதல். அதுக்குண்டான முயற்சி செய்யணும். கஷ்டம் வரும்போது அதுக்குண்டான முயற்சி செஞ்சுட்டு சரணாகதி. சரணாகதினா பெரிய டவுட். வாட் யூ மீன் பை சரணாகதி? எனக்கு சரணாகதி வந்துச்சு இல்லையா எப்படிங்க டெஸ்ட் பண்றது? ஒரு சின்ன டெஸ்ட் சொல்றேன். வந்துருச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நானும் 5 வருஷம் 10 வருஷம் சரணாகதி வார்த்தை கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சரணாகதி வந்துருச்சா இல்லையா. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் மனதளவில் நான் பாதிக்கப்படவில்லை என்றால் யுவர் சரணாகதி இஸ் 100%. எப்போ ஒரு பிரச்சனை வரும்போது, துக்கம் வரும்போது என் மன டிஸ்டர்ப் ஆகுதோ இன்னும் சரணாகதிக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அர்த்தம். சரணாகதி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. யூ வில் பி ஆன் த வே. சோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பிரச்சனை வந்தா, ஏன்னா இறைவனிடம் சரணடைஞ்சிட்டீங்கன்னா துயரம் வரும்போது அவர் பார்த்துக்குவார், விட தெரியும். விட்டுட்டீங்கன்னா கவலைப்படக்கூடாது. இல்ல நான் விட்டுட்டேன் கவலைப்படுறேன்னா அது எந்த கேட்டகரி? இறைவனிடம் சரணடைஞ்சிட்டேன் ஆனா துக்கம் வந்தா கொஞ்சம் கவலை வருது. அப்ப என்ன அர்த்தம், நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும். நாம இன்னும் சரணாகதி பர்ஃபெக்டா ஆகல. சரணாகதி ஆவதற்கும் வேதாந்த வகுப்புகள் ரொம்ப அவசியம். ஏன்னா இறைவன்னா யாரு, எப்படிங்க சரணாகதி யாரு, இறைவன்னா யாருன்னு தெரியணும், நானா யாருன்னு தெரியணும், இந்த உலகம் என்னன்னு தெரியணும், புண்ணியம்னு என்ன பாப்பம் என்ன, இதெல்லாம் விசாரம் பண்ணிதான் என்ன அடைய முடியும், சரணாகதியை அடைய முடியும். சோ அந்த சரணாகதி அது இருக்கும்போதுதான் என்ன பண்ணுவீங்க, நீங்க பொறுத்து கொள்ளுதல். சோ வைராகியத்தையும் வேதாந்த வகுப்பில் நம்ம 1 இன்ச் 1 மில்லிமீட்டர் கூட பிரிக்க முடியாது. இது வந்தாதான் வைராகியத்தை பெற முடியுங்கிறது இப்ப நீட்டா கொண்டு வர்றாரு பாருங்க. பொறுத்து கொள்ளுதல். அடுத்தது புலனின்பம், அத சொன்னீங்களே இந்திரிய விஷயங்களுக்கு நாடி போகாமல் இருத்தல். அடுத்தது நற்பண்புகளை வளர்த்தி கொள்ளணும். நீ மெடிடேஷன் பண்ணு, ஊர் உலகத்தை அடிச்சு அவ உலையில போடு, ஆனா இங்க போது மெடிடேஷன் பண்ணிக்கோ, உனக்கு நீ நினைச்ச பிசினஸ் சூப்பரா நடக்கும். இதெல்லாம் யார் ஏமாத்து வேலை? அதெல்லாம் கிடையாது. நல்பண்புகளை தர்மத்திற்கு உட்பட்டான வாழ்க்கையை வாழணும். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வைராகியம். அப்பதான் மன நிம்மதி இருக்கும். மன அமைதி வரும். மன நிம்மதினு வச்சுக்கலாம் நம்ம லாங்குவேஜ்ல. அப்பதான் மனசு நிம்மதியா படுத்தா தூக்கம் வரும். புரிஞ்சுங்களா? என்ன இருக்கணும், நல்ல பண்புகளை தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையை வாழணும். அடுத்தது எந்த ஒரு காரியத்தை எடுத்து ஆரம்பிச்சாலும் தொடர்ந்து செய்கிற அந்த சக்தி பெறணும். அதுதான் வைராக்கியத்தை கொடுக்கிற முதல் பாயிண்ட். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் அதுல தொடர்ந்து பயணிக்க தெரியணும். அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். 2 நாள் வந்தேன், 2 நாள் செஞ்சேன், 3 நாள் செய்யல, அப்புறம் 2 நாள் நிறைய பேர் பார்க்க முடியல, 2 நாள் செய்யறது, அப்புறம் 3 நாள் கடப்ப ஓட்டுறது, அப்புறம் மறுபடியும் ஐயோ ஞாபகம் மறுபடியும் 2 நாள் செய்யறது, அப்புறம் 3 நாளைக்கு. இப்படி இருக்கிறவங்க எதுலயும் வெற்றி அடைய முடியாது. நீங்க லௌகிக விஷயத்துல எதுவும் அடைய முடியாது. அப்ப மன நிம்மதி எங்க போய் அடையிறது? ஒரு முயற்சி காரியத்தை எடுத்தோம்னா தொடர்ந்து செய்யணும். அத சொன்னேன். தியாகம், அதான் ஒன்றை விட்டு ஒன்று. அடுத்தது கெடுதல் தரும் விஷயங்களில் இருந்து விலகி இருக்க தெரியும். என் மனதை கெடுக்கக்கூடிய விஷயம், என்னுடைய இந்திரியத்தை கெடுக்கக்கூடிய விஷயம், என்னுடைய உடலை கெடுக்கக்கூடிய விஷயம், என்னுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து விலகி இருக்க தெரிய வேண்டும். போயிட்டு ஐயோன்னு வரக்கூடாது. போறதுக்கு முன்னாலே தெரியணும், இது என் மனதை கெடுக்கும். எல்லாம் நல்லா தெரியும். இது இங்க போனோம்னா இந்திரியத்தை கெடுக்கும், இது மனதை கெடுக்கும், இது புத்தியை கெடுக்கும், இது உடலை கெடுக்கும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுக்கு போகக்கூடாது. அடுத்தது உள்ளதை உள்ளபடி அறிகிற சக்தி பெற வேண்டும்.
பணம்னா அதோட மதிப்பு என்ன சிந்திக்கணும். ஒரு உறவுகள் என்ன மதிப்பு, ஒரு பணம் அதனோட மதிப்பு, சொத்து அதனோட மதிப்பு, உறவுகள் எல்லாம் என்ன சிந்திச்சு சிந்திச்சு உள்ளதை உள்ளபடி அறியணும். நாம் என்ன நினைச்சிருக்கோம், பணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் மோகம். நம்ம உள்ளதை உள்ளபடி அறியல. பணத்தை ஒரு என்ன சொல்றது, ஒரு பெட்டு 2000 நோட்டு இப்ப செல்லாதா, ஏதோ 500 நோட்டை சுத்தி வச்சு பெட்டை சுத்தி படுக்க வச்சு கட்டு கட்டு கட்டா அடுக்கி நீ நிம்மதியா நிம்மதி கொடுக்குங்களா? அது அப்படி கொடுத்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கு, நிம்மதியா இருக்கும். எங்க இருக்கானுங்களா ஜெயிலையுமே இன்னைக்கா நாளைக்கு அங்கே மாட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க, பணமா வச்சிருக்கானுங்க. ஸோ பணம் நமக்கு நிம்மதியெல்லாம் தராது. ஆனா நாம் என்ன நினைச்சுக்கிறோம், அதுதான் என்னது, உள்ளதை உள்ளபடி அறிய. பணம் இட்ஸ் பை எவ்ரிதிங். அதனால எதையும் வாங்க முடியும், அதுக்கான சக்தி உண்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது உள்ளதை உள்ளபடி அறியாத புத்தியில் இருக்கிற மோகம். இதை விடணும். அடுத்தது அகங்காரம், நான் இந்த சரீரம் அப்படிங்கிற பற்றிலிருந்து விடுபடணும். இது நான் இந்த சரீரம், அதுக்கடுத்து இதெல்லாம் என்னுடையது, இது என்னது அது என்னதுன்னு மமக்காரம், இதுல எல்லாம் விடுபடுறதுதான் வைராகியம். சாதாரண விஷயம் இல்லைன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வைராகியங்கிறது இட்ஸ் நாட் என்ன கோயில் போய் சாமி கும்பிட்டு திருநீர் வச்சு பிரசாதம் வாங்கிட்டு வர வேலை அல்ல. அத முதல்ல என்னன்னு சிந்திச்சு அதை புரிஞ்சு அதை வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வர்றதுன கஷ்டனாலதான் நீதி எழுதின பர்திருஹரி அவரு வைராகிய சதகம் போட்டு 100 பாடல். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது பெறுவது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இதை பெற முடியாதுன்னு கிடையாதுங்க, பெறுவது கடினம் எடுத்துக்கலாம். ஆனா பெற்று விட்டால் கிடைக்கிற ஆனந்தம் ஐயோ, அத வார்த்தைகளால் விளக்க முடியாது. வார்த்தைகள், அதாவது பொருள்களை தேடி பெற்று, உறவுகளை தேடி பெற்று, அனுபவத்தை தேடி பெற்று ஒரு சுகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அந்த விஷய சுகத்தை விட என்ன சொல்றது 100% அதிகமான சுகம் வைராக்கிய சுகம். அது என்னன்னு தெரியாதனாலதான் நம்ம இங்க ஓடிட்டு கிடக்கிறோம். வைராக்கிய சுகம், அதுக்கு வேர்டே இருக்குது, வைராக்கிய சுகம். அதை கடந்தது ஆத்ம சுகம். அது அப்புறம் இந்த விஷயங்கள் நீங்க கத்து வச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள என்னமோ சில சமயம் பாத்தீங்கன்னா அதே மோட்சம் மாதிரி தோணும். நிறைய பேர் பாருங்க இந்த வைராகியத்தின் மூலியமாக ஒரு சுகத்தை பெற்றுட்டு அதுலயே நின்றுடுவாங்க. வேதாந்த வகுப்பு பக்கமே வராம இதுவே எனக்கு போதும் அப்படின்னு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் இப்ப வைராகியம் என்னென்ன ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆசை இல்லாமல் இருத்தல், கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடுகளோடு இருத்தல், எதையும் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், சுயநலம் இல்லாமல் இருக்கணும், சூழ்நிலைகள் கடினமாகும் போது பொறுத்து கொள்கிற சக்தி இருக்கணும், அதுக்குண்டான அறிவை பெற்று பொறுத்துக்கணும். பல்ல கடிச்சுக்கிட்டு பிரஷர் ஏற்றிட்டு இருக்கிறது இல்ல, அறிவை பெற்று சாந்தமாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஏற்றுக்கொள்ளணும். கண்ணு காது மூக்குக்கு சுகம் தருகிற விஷயங்களை நோக்கி ஓடாமல் இருக்கணும். அடுத்தது நல்ல பண்புகளை கஷ்டப்பட்டு வளர்த்தி கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்கிற சக்தி பெற வேண்டும். அதான் ஒன்று தியாகம், ஒன்னை பெறுவதற்காக இன்னொன்னை விடுவதற்கு ரெடியா இருக்கணும். நல்ல விஷயத்தை பெறுவதற்காக எதையும் விட்டுக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். கெடுதல் தரும் விஷயங்களில் இருந்து விலகி இருக்கணும். என் கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு உடம்புக்கு மனதுக்கு தாங்க எது கெடுதல் தெரியுதோ டக்குன்னு விலகி வர தெரியும். வயிறு கொஞ்சம் சரியில்லை, கல்யாணத்துக்கு போயிட்டோம், நைட் டைம் எல்லாம் கச்சப்பட்டு சாப்பாடு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, வயிறு சரியில்லையா, பொட்டாட்டோ எரிஞ்சு வந்துட தெரியும், கொஞ்சம் இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கலாமா, சட்னி மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கலாமா, இதுதான் என்னது வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். வேண்டானா வேண்டாம், என் உடம்புக்கு ஒத்துக்காதா, அது சந்தோஷமாக அந்த சாப்பாட்டு ஹால் வழியா உள்ள போய் வெளியே வர தெரியும். உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு சந்தோஷமா வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். எனக்கு வைராக்கியம் 100%. எதுல? உணவில். முடியுதான் செக், இதெல்லாம் நீங்க தான் செக் பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம தான் செக் பண்ணிக்கணும். நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் இருக்கிறேன், அது வைராக்கியம். புரிஞ்சுங்களா? இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, வாழ தெரியாதவள், அணுவிக்க தெரியாதவள். ஏன்னா நம்ம செக் பண்ணும்போது அவங்க நம்மள நினைச்சுக்காங்க, பாக்குறவங்க இது பொழைக்க தெரியாத டிக்கெட், கல்யாண வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகுது. அது ஒரு சொல்லும்போது பெட்ரோல் செலவுக்காச்சும் ஆகும்ல, சாப்பிட்டு போலாம்ல. ஐயோ கேட்டாவே நமக்கு ரொம்ப சங்கடமாகுது. அப்படி அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, கீழ்நிலையான எண்ணங்கள். அந்த மாதிரி எண்ணங்களோடு நம்ம எண்ணம் சேர விட நம்மளுடைய இதே அந்த மாதிரி சங்கமே இருக்கக்கூடாது. அதனால நம்ம திங்காம அடிச்சிடும். ஆனா ஆமால 200 500 பெட்ரோல் சாப்பிட்டு போயிட்டா 200 மிச்சம்
ஐயோ அதுதான் சொல்றது. அதாவது அந்த சொன்ன பாத்தீங்களா முதல்ல சத்புருஷானாம் சங்கம், அவங்கதான் உங்களை தெளிவுபடுத்திட்டே வருவாங்க. அந்த புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை வேற வழிக்கு எடுத்துட்டு போவாங்க. சோ சேர்ற கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கணும், அதுக்காக சொன்னேன். சோ இதெல்லாம் இருந்தா தான் வைராகியம். நான் பெற்று விட்டோமா நீங்க வாழ்க்கை ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே செக் பாயிண்ட் வச்சுக்கணும். ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்லிட்டாரு நோ சாலிட் ஃபுட், ஏதோ ஒரு கண்டிஷன், நோ காஃபி நோ டீ, ஏதோ சொன்னாரு, சந்தோஷமா விடுறமா அப்படிங்கிற பார்த்து விட்டீங்க அப்படின்னா வைராகியம். இந்த வைராகியமே சுகத்தை தரக்கூடியதுங்க. இது பல்ல கடிச்சிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, அதுல ஒரு ஆனந்தம் அனுபவிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த வைராகிய சுகத்தை ஏன் சாஸ்திரம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுது. வச்சுங்களா. இப்ப அடுத்தது இந்த வைராகியத்தை பெற்று என்னென்ன வைராகியம் நம்ம பார்த்துட்டோம். கம்மிங் டு த சூத்திரம். போன கிளாஸ் என்ன பார்த்தோம், 18வது சூத்திரம் பார்த்தோம். இப்ப என்ன சொன்னார் அவரு, பரவைராகியம் நல்லா பிரிச்சுங்க. அப்புற வைராகியத்தை மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணாரு. பரவைராகியங்கிறது ஞானத்தை பெற்று பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை பெற சாத்தியம் மோட்சம் தான் பரவைராகியம். இப்ப என்ன பண்றாரு, அப்புற வைராகியம். இப்ப நாம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வரக்கூடிய வைராகியத்துக்கு பேரு அபரா வைராகியம். அதுக்கே எத்தனை பேர் லாங் லிஸ்ட். இதையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, அப்புற வைராகியம். அப்ப அந்த அப்புற வைராகியம் தான் உங்களை எங்க கூட்டிட்டு போகும், பர வைராகியத்துக்கு கூட்டிட்டு போகும். தேவையில்லாம ரெண்டா பிரிக்கல வரும். இதை பெற்றீங்கன்னா தான் அங்க போக முடியும். மோட்சம் ஆனந்தத்தை, மன அமைதி, மனசாந்தியை பெறணும்னா முதல்ல அப்புற வைராகியத்தை பெற்று அதுக்கப்புறம் பர வைராகியத்துக்கு போகணும். இப்ப 18வது சூத்திரத்துல என்ன சொன்னாரு, பர வைராகியத்துடைய பலன் அப்படின்னு என்ன, ஞானத்தினுடைய பலன் சொல்றாரு. 18வது சூத்திரத்துல எதை சொன்னாரு, வைராகியத்துடைய பலன். அப்படின்னா 2 வைராகியமே. அப்ப எந்த வைராகியம், பர வைராகியம். ஞானத்துடைய பலன் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, அதுல விராம. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன பார்த்தோம், அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம், ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன். விராம அப்படின்னா என் மனதில் இருக்கிற கிளேஷங்கள் நீங்கும். எது எல்லாத்துக்கும் லீவு கொடுத்தாச்சு சொன்னேன். ராமன விராமன லீவு நிறுத்துங்க சமஸ்கிருதத்துல, இதுக்கெல்லாம் லீவு கொடுத்து விட்டே. எது எது, ராகம் துவேஷம் இதெல்லாம் போயிடும் மனதை விட்டு. ராக துவேஷம் காம குரோத மதம் மாத்சரியம் எல்லாம் போயிடும் மனதை விட்டு. என்ன ஒரு சுகம், அதுதான் சுகம். சுகங்கிறது அதெல்லாம் போயிட்டாவே அப்பா யூ ஃபீல் சோ சோ குட். அடுத்தது எது காரணம், பறவை. அதாவது என்ன பிரத்யேகம் என்னது, அந்த எதை காரணம், பரவைராகியத்தின் மூலியமாக என்ன கிடைக்குது நமக்கு, கிளேசங்களிலிருந்து விராம. எல்லாத்துக்கும் மனதில் இருக்கிற கிளேசங்கள் நம்ம விட்டு போயிடும். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறாரு, என்ன உபாயம் சொல்றாரு, அபியாச பூர்வமா இருக்கணும். ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் பரவைராகியத்தை பெற்றதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் இருந்து பழக வேண்டும். எந்த விஷயத்தையும் புத்தி ஏத்துக்குச்சோ, மனதோடு கூடிய புத்தி ஏத்துக்குச்சோ, அதை என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி பழக வேண்டும். அதை அடைந்து அதில் நிலைத்து இருக்க வேண்டும். நிதித்தியாசனம் திருப்பி திருப்பி அது டோலிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் நடக்கணும். அப்புறம் அடுத்தது சம்ஸ்கார சேஷக. அப்ப என்ன நடக்கும், அந்த மாதிரி நீ ஞானத்தை பெற்று விட்டாய் என்றால் ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி அடைஞ்சிட்டினா உனக்கு என்னதான் இருக்கும், சம்ஸ்கார சேஷகனா. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது ஒண்ணு, வெளியில் இருக்கிற விஷயங்கள்ல ராகத்வேஷம் எனக்கு துக்கத்தை கொடுக்குது. ரெண்டாவது அதுல இருந்து நான் விடுபட்டுட்டாலுமே, இப்ப பாக்குற விஷயங்கள் ராக விருப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் காமம் இல்லாமல் நான் பழகிட்டாலுமே எனக்குள்ள வாசனைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்றது. ஏன்னா 30 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்திருக்கேன்னா 40 வருஷம் 50 வருஷமா உள்ள ஒரு பதிவு ஆயிருக்கும். விருப்புகளும் வெறுப்புகளும் பதிவாய் புதுசா வர்ற ராகத்வேஷம் விடுபடுறதுங்கிறது வேற. அது நீங்க மனக்லேஷங்கள்ல இருந்து விடுபட்டுருவோம், அது ஈஸி, அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதை பார்க்கும்போது சம்ஸ்காரத்தில் இருக்கிற ராகத்வேஷத்துல ராகத்வேஷம் 2 இடத்துல இருக்குதுங்க. ஒரு பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் வர விருப்புங்கிறது வேற, முதல்லயே பார்த்து வச்ச பொருளுடைய பதிவு மனசுக்குள்ள இருக்கிற விருப்புங்கிறது வேற இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாக்குறீங்க, அந்த பொருள் எனக்கு வேணும் ஆசைப்படுறதுங்கிறது அப்பத்திக்கு வந்த விருப்பு புதுசு. ஆனா அது மட்டுமாங்க நமக்கு இருக்குது, அதுல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். ஏன்னா இல்ல தோஷ தர்சனம் இல்லைங்களா, வைராகியத்தின் மூலியமாக அதுல இருக்கிற ஆசையை நம்ம விட்டுருவோம். ஆனா எங்க உள்ள ஒண்ணு இருக்குது, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற திருடன் யாரு, இதுக்கு முன்னால் அனுபவிச்ச ராகம் வெறுத்தவங்க, அவங்கள என்ன பண்ண, புதுசா வர்ற வெறுப்புகள் நீ வெறுக்க வேண்டாம். ஆல்ரெடி வெறுத்து 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 உள்ள ஒருத்தர் லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது என்னவா இருக்கும், பதிவுகளாக உள்ள இருக்குமே, அதை அழிக்க முடியாது. எப்படிங்க அழிச்சா எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு வச்சுங்க, அப்ப நம்ம வீட்டுக்காரர் தான் நீ யாருன்னு கேட்போம். ஏன்னா எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சுன்னா பதிவுகள் எல்லாம் நினைச்சு பாருங்க, பதிவுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா பையன் வந்தானா ஏன்டா நீ யார், நீ யாரு, இந்த வீடு யாரு, பைத்திய லெவலுக்கு போயிருவோம். சோ பதிவுகள் ரொம்ப அவசியம்.
அது இல்லாம வாழ முடியாது. ஆனா இந்த தொந்தரவு கொடுக்கிற பதிவுகளை என்ன பண்றோம்? ஏன்னா இதுக்கு முன்னால நம்ம யாரை வெறுத்தோமோ அவங்க சரியா வெறுத்திருப்போம். சின்ன வயசுல இருந்து எத்தனை பேர்த்து நம்ம வெறுத்திருப்போம். யாரையும் வெறுக்கல சொல்ல முடியாது. அது 5 வயசு 6 வயசு நிறைய வெறுக்குதுங்க. அப்ப அதெல்லாம் என்ன இருக்கும்? உள்ள பதிஞ்சிருக்கும். அதை என்ன பண்றோம்? அது என்ன ஆகும்? எது ஞானத்தை பெற்றதன் மூலியமாக பரவைராகியம், அவர் லாங்குவேஜ் வச்சுக்கலாம், பரவைராகியத்தை நீங்க பெற்றீங்கன்னா அந்த பதிவுகள் என்ன ஆகும்? ஏன்னா அதுதான் உள்ள இருந்து வெளியில் வரும், வந்து தொந்தரவு கொடுக்கும் சாதாரணமா. ஆனா இந்த ஞானத்தை பெற்றுட்டீங்கன்னா, பரவைராகியத்தை பெற்றுட்டீங்கன்னா அந்த பதிவுகள் உள்ள இருக்கும், அழிக்க முடியாது. இறைவனோட சிருஷ்டிங்க, அதெல்லாம் அழிக்க முடியாது. நான் தான் சொன்னேன், எல்லா பதிவும் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா வாழ முடியாது. சோ அதை அழிக்க முடியாது, அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள இருக்கு, உள்ள இருக்குது வெளியில் வருமா வராதா? அது வரும். அது என்னோட படைப்பு. நேற்று சாப்பிட்டே இல்லையாடா, காலைல சாப்பிட்டேன்னு சொல்றமா இல்லையா? என்ன சாப்பிட்டேன்னா இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றமா, வெளியில வந்து நீங்க சொல்றீங்க நேற்று காலையில் இட்லி அப்படின்னு. சோ அது வெளியில வர்றதும் நம்ம கையில இல்லை. சோ பதிவுகள் இல்லாம பண்றதும் முடியாது. அந்த பதிவுகள் உள்ளிருந்து மேல், அதான் மனதினுடைய மேல் மட்டத்துக்கு வரும். எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஆள் மட்டத்தில் இருக்கிற பதிவுகள் மேலோட்ட மனதுக்கு வந்தாத்தான் நமக்கு அந்த ஞாபகம் வந்து சொல்றது, ஸ்மிருதியில சொல்லுவோம். அப்போ அந்த மேலோட்டமா மனதுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? யாரை வெறுத்தமோ அவங்க திருப்பி ஞாபகத்துக்கு வந்தாங்க, அதுலயே நம்ம போயிருவோம். சோ என்ன அந்த பதிவுகள் என்ன ஆகணும்? மேலோட்டமானதுக்கு வந்துடும். அதையும் நீங்க தடுக்கும். ஞானத்தை பெற்றாலும் பரவைராகியத்தை நீங்க பெற்றாலும் வாசனைகளை அழிக்க முடியாது. ஆள் மனதில் இருக்கிற வாசனைகள் வெளியில வருவதையும் தடுக்க முடியாது. இது ரெண்டு பண்ணிட்டோம்னா நம்ம சர்வையில இல்ல. சோ வெளியில வரும், ஆனா தொந்தரவு பண்ண. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தொந்தரவு பண்ண. அதுதான் சொன்ன, வருத்த நடக்கடலை, அது உயிர் பெறாது. இருக்கும் நடக்கல. இந்த கப்பல் இருக்குது, அந்த கப்பல் இருக்குது. ஒரு கப்பல் இருக்குது உயிர் விடாது. ஒரு கப்பல் மழை பெஞ்சதுன்னா முளைச்சுக்கும், தண்ணி கட்டினீங்கன்னா முளைச்சுக்குது, முளை விடுது. இன்னொரு கப்பல் இருக்கிறது முளை விடாது. அப்படி நினைச்சுக்குங்க. அந்த வாசனைகள் நடக்கலை போல உள்ள இருக்கும், ஆனா என்ன பண்ணாது? வெளியில வந்து நம்மள தொந்தரவு பண்ணாது. சோ 2 இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஒண்ணு, வெளியில இருக்கிற விஷயங்கள் புதிதாக வருகின்ற ராகத்வேஷங்கள் இருந்து விடுபடுவதுங்கிறது ஒரு ஸ்டெப், அது கொஞ்சம் ஈஸி. ஆனா அந்த மனதுக்குள் இருக்கிற வாசனை வருவதற்கு ஞானம் மட்டும்தாங்க. வேற எந்த டெக்னிக்கும் அந்த உள்ள இருக்கிற வெளியில் வந்த வாசனை முடியவே முடியாது. சோ வைராக்கியம், பரவைராக்கியத்தோட எந்த சூத்திரத்துல என்ன சொல்றாரு? மோட்சத்தினுடைய பலன் என்னன்னா, அந்த சம்ஸ்காரம் என்ன மிச்ச மீதம் இல்லாமல் என்ன ஆயிரும்? உங்களை விட்டு போயிரும். அப்படி போயிரும்னா இருக்கும், தொந்தரவு தராது. போயிரும் புரிஞ்சுட்டு அது வேற அர்த்தம். எரேஸ் ஆயிருமானா அப்படிலாம் ஆகாது. போன வருஷம் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னால பண்ணுவாங்க, ஸ்கூல் படிக்கும்போது உங்களை குத்துருவாங்க, அடிச்சவங்க எல்லாரும் ஞாபகத்துக்கு இருப்பாங்க, மேல் மனதுக்கு வருவாங்க. பார்த்தோன்னு இவர் 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பாக்குறீங்க, அவங்க சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணி பார்த்தோன்னு அவங்களுக்கு முன்னால என்ன ஞாபகம் வரும்? இவவா நம்மளை போட்டு கொடுத்தவதானே ஞாபகம் வருதா இல்லையா? வந்தா தாங்க புத்தி வேலை செய்யணும் அர்த்தம். இல்லைன்னா அப்புறம் மென்டலுக்கு தான் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஸோ அதெல்லாம் வரும், பட் தொந்தரவு பண்ணாது. எப்போ? பரவைராக்கியத்தின் மூலமாக. அப்பற வைராக்கியத்தின் மூலியமாக இது நடைபெறுவான்னு கேட்டா நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்பற வைராக்கியம் பெறுவது எவ்வளவு லாங் லிஸ்ட் சொன்ன பாத்தீங்களா? அதன் மூலியமாக புதிதாக வர விருப்பு வெறுப்புகளும் தப்பிச்சுக்கலாம். வெளி உலகத்துல பார்க்கும் போது வர விருப்பு வெறுப்பு காமம் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்புறம் வைராக்கியம் அதுதான் 50% சொன்னேன். அது 50% சுகம். 100% ஆத்தியந்திக சுகம், வைராகிய சுகம் எப்பதான் கிடைக்கும்? பர வைராகியம். அந்த மோட்சத்தை பெற்றீங்கன்னா தான் அந்த வாசனை உங்களை தொந்தரவு செய்யாது, இருக்கும், தொந்தரவு செய்யாது. புரிஞ்சுங்களா? இதுதான் எனது 18வது சூத்திரம். இப்போ ஒரு சூத்திரம் தான் முடிச்சிருக்கு. அது அடுத்தபடினா அந்நியக அப்படின்னா போன ஸ்லோகத்துல பார்த்த அந்த சமாதியை விட இது வேறானதுங்கிறார். இப்ப சமாதினா என்னன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு போலாம். இப்ப நம்ம இந்த வைராகியத்தோட உட்கார்ந்து தியானம் பண்றோம். இப்ப புரிஞ்சுக்கலாம், வைராகியம் 2 டைப்பு ஓரமா வச்சிருங்க. இப்போ தியானத்துக்கு வராரு அவர். ஏன்? வைராகியத்தை பெற்றுதான் தியானத்துக்கு வரும். தியானம்னு என்ன, சமாதின்னு என்ன? தியானம் அப்படின்னா எத்தனை டைப் ஆஃப் தியானம் சொன்னாரு? ஒரு இந்திரிய விஷயம் சொன்னார் பாத்தீங்களா? விதர்க்க 17ஆம் சூத்திரத்தை சொன்னார். என்னென்ன தியானம் நீ பண்ணலாம்? 1 விதர்க்க, விசார, ஆனந்த, அஸ்மிதா அப்படிங்கிறார். என்னென்ன தியானம் பண்ணலாம்னா, உங்க இந்திரியத்துக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு வஸ்து எடுத்து வச்சு தியானம் பண்ணலாம். ஒரு சிவலிங்கத்தை, ஒரு அழகான விஷ்ணு சங்கு சக்கரதாரியோட இருக்கிற விஷ்ணுடைய ரூபத்தை, திருப்பதியில தோன்று அந்த ஏதோ ஒரு எடுத்து வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணீங்கன்னா அதுல ஒரு சமாதி கிடைக்கும். அப்ப சமாதின்னு என்ன, தியானம்னு என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தியானம்னா, நான் தியானம் செய்கிறேன், அகங்காரம் இருக்கும், நான் இந்த விஷயத்தை தியானம் செய்கிறேன், இப்போ தியானம்ங்கிற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறங்கிற அறிவு இருக்கா இல்லையா?
கண்ணை முடிக்கும் வந்து ஓம் நம சிவாய சப்தத்தையும் பண்றோம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லும் போது என்ன தெரியுது நமக்கு? நான் தியானம் பண்றவன், நான் எடுத்து வச்சிருக்கிற விஷயம் ஓம் நம சிவாய. இப்ப நடைபெற்றிருக்கிற செயலுக்கு பேரு தியானம். இந்த அறிவோட பண்றதுக்கு பேரு தியானம். அதுவே முதிர்ச்சி வரும்போது ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் இயர்ஸ் புட் டுகெதர் ப்ராப்பரா பண்ணும்போது சமாதிக்கு வருவீங்க. என்ன சமாதினா அந்த ஓம் நம சிவாயங்கிற சப்தம் மட்டும்தான் நிக்குமே தவிர அதாவது நான் தியானம் செய்கிறவங்கிற அகங்காரம் அங்கு காணாமல் போய்விடும். நான் தியானம் பண்றேன், ஏன்னா நானே காணாம போனதுக்கு அப்புறம் நான் எந்த செயல் பண்றேங்கிறதும் காணாம போயிடும். நான் தியானம் பண்றேன், ஓம் நம சிவாயங்கிற விஷயத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது எல்லாம் போய் தியானம் தியானிப்பவன் விஷயம் எல்லாம் போய் எங்க நிக்கும் அப்படியே மனம் ஓம் நம சிவாய. அதுதான் சமாதி. எது மறந்து நமக்கு அகங்காரம் நான் பண்றேங்கிறது அங்க தெரியாது. அதுதான் என்னது? சமாதி. உயக்காக்குறத ஒரு என்ன நினைச்சீங்களோ அதை தவிர வேற எந்த எண்ணங்களும் வந்து அங்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அகங்காரம் சுவிட்ச் ஆஃப், நான் செய்யறேங்கிறது சுவிட்ச் ஆஃப். அதுதான் சமாதி. அதுல எத்தனை விதம் சொன்னாரு? ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை எடுத்து வச்சு பண்ணலாம், அது விதர்க்க. அது மூலியமா கிடைக்கிற சமாதி வந்து விதர்க்க சமாதி. சில சமயம் மனதில் இருக்கிற விஷயங்கள், ஏதாவது கண்ணுக்கு காதுக்கெல்லாம் எட்டாம இந்திரியத்துக்கு எட்டாத மனதுக்கு மட்டும் வெட்டுகிற விஷயம், என்ன சொன்ன, மன்னித்தல், சரணாகதி, இந்த மாதிரி எடுத்த விஷயங்கள், மனதுக்கு மட்டும் கிடைக்கிற விஷயங்கள் எடுத்து வச்சு தியானம் பண்ணுனா அதன் மூலியமா கிடைக்கிற சமாதிக்கு பேரு விசார சமாதி. அடுத்தது என் மனதை நான் பார்த்த, அத கண்ணை இந்திரியத்தை விட்டுறது, மனதில் இருக்கிற விஷயத்தை விட்டுறது, மனதை பார்த்தல். நான் என்ன பண்றேன்? மனதை மட்டும் பார்க்கறது. என் உலகம் என்னது? இப்ப என் மனம், மனமேவ விஷயம். என்னுடைய மனம், என்னுடைய தியானத்துக்கு உண்டான விஷயம் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஓம் நம சிவாய, அடுத்தது சரணாகதி, அந்த மாதிரி மனதுக்கு மட்டும் கிடைக்கிற விஷயம். மூணாவது என்னது? என் மனதை நான் பார்த்தல். அந்த பார்ப்பவன் என்ன சொல்லுது? அந்த மனதை பார்த்து, மனமேவ அங்க என்னது? விஷயம். அப்ப என்ன? மன அமைதியை நான் மனம் அமைதியா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறது, அந்த அமைதியை நான் பார்த்தல், இந்த மாதிரி பண்றது. இது வந்து ஆனந்தம். அடுத்தது அஸ்மிதா. அஸ்மிதானா நான் இந்த தியானத்தை செய்யறவனை நினைத்தல். மனது கிடையாது, இந்திரியம் கிடையாது, மனதை பார்த்தலும் கிடையாது, நான் தியானம் செய்கிற அந்த அகங்கார தியானம். நான் அந்த கர்த்ரு, தியானம் செய்பவனை தியானம் செய்து. யார் தியானம் செய்யறாங்களோ அவங்களே நினைக்கிறது நான் தியானம் செஞ்சுட்டு இருக்கேன், செஞ்சு. அது கர்த்ரு பாவனா தியானம். அது மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 டைப் ஆஃப் மெடிடேஷனுக்கு 4 டைப் ஆஃப் சமாதி. தியானம் என்ன? ஃபர்ஸ்ட் போயிட்டு போயிட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் தியானம். உட்காருவீங்க, ஓம் நம சிவாய சொல்லுவீங்க, 2 சொன்னா 3வது வெளியில போக, அப்புறம் இழுத்துட்டு வருவீங்க, திருப்பி ஓம் நம சிவாய சொல்லுவீங்க, திருப்பி அது போகும். இதுதான் என்னது? தியானம். நான் செய்யறேன், செய்யப்பட பொருள் இதெல்லாம் தெரியும். இது ஒரு முதிர்க்கும் போது தியானம், முதிர்ச்சி நிலை, சமாதி. அப்ப என்ன நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களோ அது மட்டும் நிற்கும். இப்ப பாருங்க, அஸ்மிதா சமாதினா தியானம் செய்கிறவன் அப்படிங்கும்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். நான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வு தான் அங்க இருக்கும். ஒரு உதாரணம் புரியுற மாதிரி, அது வந்து பண்ணி பழகி அங்க போகணுங்கிற அவசியமே கிடையாது. வேதாந்த புரியிருக்கு அங்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. சமாதி டைப் ஆஃப் சமாதி இஸ் நாட் நீடட் ஃபார் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட். தெளிவாய்க்குங்க, தீஸ் ஆர் ஆல் நாட் நீடட். பட் உலகத்துல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தியானம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வேண்டாம். அதனாலதான் நம்ம பதஞ்சலி படிக்கிறது. எல்லாம் பதஞ்சலி இருக்கிறதுனால வெளியில கொண்டு வர முடியுது நம்மளால. இது புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்தது இப்ப என்ன பார்த்தோம்? சமாதின்னு என்ன பார்த்தோம், தியானம்னு என்ன பார்த்தோம். இப்ப 17வது சூத்திரத்துல என்ன பார்த்தோம்? இந்த 4 டைப் ஆஃப் தியானம், 4 டைப் ஆஃப் சமாதி இருக்குது. ஆனா இதெல்லாம் என்னது? அப்பர வைராகிய சமாதி. அப்படிதானே? அப்பர வைராகிய சமாதி. மனதை கட்டுப்படுத்தி வைராகியத்தை பெற்று நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அப்பற வைராகிய சமாதி. இதெல்லாம் வந்து ஞானத்தை எல்லாம் கொடுக்காது. இங்க என்னென்ன கிடையாது? ஒரு தத்துவ விசாரமோ இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. தத்துவ விசாரம் பண்றதோ அல்லது இது வந்து ஒரு எக்ஸசைஸ் டு யுவர் பாடிங்கிற மாதிரி, இட் இஸ் எக்ஸசைஸ் டு யுவர் மைண்ட். அவ்வளவுதான். இப்ப நம்ம இதெல்லாம் என்னது? எக்ஸசைஸ் டு யுவர் மைண்ட். புரிஞ்சுங்களா? இது வந்து இறை சிந்தனை கிடையாது, தத்துவ விசாரம் கிடையாது, வேதாந்த விசாரம் உங்களுக்கு கிடையாது. சோ என்ன சொல்றது? இவர் அதுக்கு ஒரு வேர்டு சொல்றாரு, பவ பிரத்ய சமாதிம்பார். அது அடுத்த ஸ்லோகத்தை தான் சொல்றாரு. இதுக்கு பேர் பவ பிரத்யம். அதாவது ஞானம் இல்லாமல் அஜ்ஞானத்தில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய தியானம் சமாதி. இதன் மூலியமா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? சித்தி.
சித்தின்னு என்னது? அனிமா, மகிமா, நெருப்புல கைவிடுறது, தண்ணி மேல நடக்கிறது, இதெல்லாம் வந்து தியானப்படி முதிர்ச்சி பெற 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 அந்த சமாதியில் முதிர்ச்சி பெற 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 கிடைக்கக்கூடிய சித்திகள். இதுக்கும் வேதாந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா வேதாந்தத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. என்ன பார்ப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நம்ம காத்திலே நடக்கலாம், அதுல ஆசை போயிடும். தண்ணி மேல நடக்கலாம், 4 கூட்டம் சேரும், நம்மள புகழ், பெருமை, கர்வம், மாதிரி என்ன. ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்ம தாண்டி வந்துடணும், அதுக்குள்ளேயே போயிடக்கூடாது. ஆச்சுங்களா? அடுத்தது இப்ப நம்ம எத்தனாவது சூத்திரம் பார்த்தோம்? 17வது பார்த்துட்டோம், 18 பார்த்துட்டோம். இப்ப 19. இத புது சூத்திரம் 19வது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொன்ன. இந்த 19வது சூத்திரம் என்ன? இந்த அப்பர வைராக்கியத்தின் மூலியமாக நீங்க மெடிடேஷன் பண்ணி கிடைக்கிற பலன், அந்த சமாதினால கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றாரு, பவ பிரத்யக. படிக்கிற 19வது சூத்திரம் புது சூத்திரம். பவ அத இங்க என்ன சொல்றாரு? அந்த 4 சமாதி சொன்னார் பாத்தீங்களா? எது கடைசியா எடுத்து முடிஞ்சு அஸ்மிதான்னு முடிஞ்சிருக்கு பாருங்க. அந்த அஸ்மிதா சமாதி முடிந்தவனுடைய நிலை என்ன? இந்திரிய விஷயம், மன விஷயம், மனதை பார்த்தல், மனதை கர்த்தருவை பார்த்தல், அந்த 4 சொன்ன பாத்தீங்களா? அதுல 4வது அஸ்மிதா சமாதின்னு பேரு. அதை அடைந்தவன் நிலை என்ன? அவனுடைய நிலை என்னங்கிறார். ஃபர்ஸ்ட் அவன் என்ன நிலை? பவ பிரத்யக விதேக பிரகிருதி லயானாம். ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதிக்கலாம். பவம் நாங்க சம்சாரம் அர்த்தம். அவன் எதை விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டான்? சம்சார துக்கத்திலிருந்தெல்லாம் வெளியில் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஈவந்தோ அபராவைராகியத்தை பெற்றுதான் அவன் தியானத்துக்கே வந்திருக்கான். ஆனாலும் எதிலிருந்து விடுபட முடியலன்னா சம்சார பவம்னா சம்சாரம், பிரத்யய காரணமாக கொண்ட, சம்சாரத்தை காரணமாக கொண்ட விதேக. அவன் என்ன எங்க இருப்பான்? ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு எங்க உட்கார்ந்து இருப்பா? இப்போ மனதில் சூக்ஷ்ம சரீரத்தில் இருப்பது. அவனோட நிலை என்ன? அந்த சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க? ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு எங்க போய் உட்கார்ந்து இருப்பாங்க? சூக்ஷ்ம சரீரம், மனதில் இருப்பது சூக்ஷ்ம சரீரத்தில் இருப்பாங்க. பிரகிருதி அடுத்து வருது. இந்த மக்கள் ஜட வஸ்துவை மனதில் புடிச்சு வச்சிருப்பாங்க. ஜட வஸ்து தானே. நீங்க ஓம் நம சிவாய சொன்னாலும் ஜடம் தான் இல்லையா? இறைவன் சேத்தனம். ஆனா அந்த சப்தம் என்னது? ஜடம். நீங்க ஒரு ரூபத்தை பாக்குறீங்க, இறை காளி ரூபத்தையே நீங்க பார்க்கலாம். அந்த ரூபம் என்னது? ஜடம். அந்த ஜட விஷயத்துல என்ன பண்ணிருப்பாங்க? மனம் ஒன்றி இருக்கும். எந்த இடத்துல? சூக்ஷ்ம சரீரத்தில் அவர்கள் அந்த ஜட விஷயத்தில் லயமடைந்திருப்பார்கள். அப்படின்னு என்ன? நான் தியானம் பண்றேன், நான் காளி உருவத்தை எடுத்து வச்சு தியானம் பண்றேன், தியான விஷயம் வந்து காளி, நான் வந்து தியானம் பண்றவன், இப்ப பண்ணிட்டு இருக்கிற செயலுக்கு பேரு தியானம். அப்படிங்கிற அந்த 3 வேறுபாடுகளும் அங்கு இருக்காது. லயமாகிவிடும், எல்லாமே லயமாயிடும். எதுல இது எடுத்துன்னு போடுறாரு? இது சம்சாரம், மோட்சத்துக்கு பிறகின்ற சமாதி அல்ல. இது வந்து சம்சார காரணமாக கொண்டது. ஸ்தூலத்தில் விட்டு எங்க இருப்பாங்க? சமாதினா எங்க இருப்பாங்க? ஸ்தூலத்தை விட்டு. ஸ்தூலம் நான் இந்த சரீரங்கிற எண்ணம் போயிருக்கு அவங்களுக்கு. ஆனா எங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க? சூக்ஷ்ம சரீரம், மனது நான்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. அதை சமாதி சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரத்தில் இருப்பது. அப்புறம் ஒரு ஜட வஸ்துவில் லயமடைதல். எது வேணா இருக்கலாம். லய வஸ்து எதுவா இருக்கலாம். நான் சொல்ல ஓம் நம சிவாயங்கிற சப்தம் ஜடம், அதுல லயமாயிருக்கலாம். ஒரு காளியோட ரூபத்தை வச்சு அதுல லயமாயிருக்கலாம். ஆனா எல்லாமே என்னதுதான்? எதுலதான் அவங்க ஐக்கியமாயிருக்காங்க? ஜட வஸ்துவில் லயம். நீங்க சாலி கிராமமே எடுத்து வச்சு தவம் பண்ணினாலுமே அந்த லயம் எங்க அடையுது? சாலி கிராமம் என்னங்க? உயிருள்ள பொருளா? ஜட வஸ்துவில் லயம். ஏன்னா இதுதான் பிரிக்க போகுது அடுத்த பரவைராகியத்தியான. அங்க என்ன? சத்வஸ்துவில் லயம். இங்க எந்த சமாதியில் என்னது? ஜட வஸ்துவில் லயம். அதே அந்த சத்து இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், ஞானம், பிரம்மத்தில் லயமடைதல் தான் என்னது? அடுத்தது பரவைராகியம். அத பெரிய டிஃபரன்ஸ். இங்க வந்து நீங்க லயமடைகிறது ஜட வஸ்துவில் லயம். ஞானத்தில் எதெல்லாம் லயம் அடைகிறோம்? பிரம்ம வஸ்துவில் லயம். திஸ் a great difference between these two. ஓகேங்களா? இப்ப சமாதிங்கிறது பார்த்தோம், தியானம்னு என்ன டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்.
இந்த சமாதியில் இந்த பவம்னா சம்சார, ஏன் இதை வந்து சம்சாரமா சொல்றாருன்னா இங்க என்ன கிடையாது, வேத விசாரம் கிடையாது, தத்துவ விசாரம் கிடையாது, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஒரு உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மனதுக்கு ஒரு எக்ஸசைஸ். இதுல சித்திகள்லாம் வரையலாம், இறை சிந்தனை இங்க கிடையாது. அப்புறம் இது வந்து அஞ்ஞானிகளால் அடையக்கூடிய சமாதி. இது என்னது, அஞ்ஞானிகளால் அடையக்கூடிய சமாதி. விவேகம் வைராகியம் சாதன ததுஷ்டயம் இதற்கு தேவையில்லை. விவேகம் வைராகியம் எல்லாம் ஓரளவுக்கு இல்லைனாலும் என்ன பண்ணிடலாம், ஏன்னா குவாலிபிகேஷன் ஸ்டடி வேதாந்தத்தை இறைவனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சாதன பூக்ஷுத்துவம் அதெல்லாம் இங்க தேவையில்லை. இந்த வைராகியம் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஓரளவுக்கு வைராகியத்தை பெற்று நம்ம எங்க போயிடலாம், தியானத்தை பண்ணி சமாதிக்கு போயிடலாம். சாதன சதுஷ்டிய சம்பத்தி எல்லாம் இங்கு தேவையில்லை. அது அங்க பர வைராகியத்துக்கு அதெல்லாம் இந்த குவாலிபிகேஷன் சாதன சதுஷ்டிய சம்பத்தி. ஆனா இந்த அப்புற வைராகியத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதிக்கு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் வைராகி இருந்தா போதும், அதுல தியானம் பண்ற சக்தி இருந்தா போதும், அந்த சமாதிக்கு வந்துடலாம். ஆனா எங்கதான் லயமடைகிறோம், ஜடவஸ்துல சமாதி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 20வது சூத்திரம். இது என்ன சொல்றாரு, உபாய பிரத்ய சமாதி அப்படின்னு என்னங்க, ஞானத்தை பெற்ற அந்த சமாதி, அது வருகின்ற பலன் என்ன, வர வேண்டிய சமாதி உபாய பிரத்ய சமாதி சொல்லுவாங்க. முறையாக உபாயத்தின் மூலியமாக வர வேண்டிய சமாதி விவேக சமாதி. அது 20வது சூத்திரம் எது சொல்லுது, விவேக பிரிச்சுறாரு. இதுல அவிவேகிகளுடைய சமாதிப்பா, அஞ்ஞானியோட சமாதி, அவிவேக்கியோட சமாதி எது, தண்ணியில் நடக்குது, மூச்சில் நடக்குது, இல்ல இந்த சமாதி அடையுது, அதே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சமாதி சொல்ல பாத்தீங்களா, இந்த சமாதி அந்த சமாதி அந்த சமாதி, இதெல்லாம் அவிவேக்கிகளுடைய சமாதி. சோ இப்ப எங்க வராரு, விவேக சமாதி, அறிவுபூர்வமாக அடையக்கூடிய சமாதி. அது சூத்திரத்தை படிக்கலாம், டைம் ஆனது அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன படிக்கிற பாருங்க, ஸ்ரத்தா வீரிய, பிரிச்சு படிக்கிறேன், பெருசா இருக்குது, பிரிச்சு படிக்கிறேன். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞா பூர்வக இதரேஷாம்னா அந்த பவப்பிரத்ய சமாதி, அவிவேக சமாதி அல்லாத உபாய பிரத்யய சமாதி. இப்ப ரெண்டா பிரிச்சுறாரு. அவிவேக்கியுடைய சமாதிக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு, பவப்பிரத்யய சமாதி. ஜடவஸ்து லயமாகிற அது ஒரு சமாதி, பவப்பிரத்யய சமாதி. இப்ப நாம இங்க படிக்கிறது உபாய பிரத்யய சமாதி. வார்த்தைகள் மட்டும்தாங்க மாறுது, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. வார்த்தைகள் பாத்தீங்கன்னா உபாயம் என்னென்னமோ வரும், ஆனா இது மோட்சம், அது வந்து ஜடவஸ்து சமாதி. அது ஜடவஸ்து சமாதிக்கு அவர் என்ன பேர் கொடுக்கிறார், பவ பிரத்யம்னா சம்சாரத்தில் இருந்து கொண்டு பெறக்கூடிய சமாதி, ஜடவஸ்துவில் லயமடைந்து பெறக்கூடிய சமாதி பவ, அதிலிருந்து மாறுபட்டுவது இங்க சொல்லப்படுகிற சமாதி அதுக்கு பேர் என்ன, உபாய பிரத்யய சமாதி. தட் இஸ் ஈக்வல் டு மோக்ஷம். அது எதிலிருந்து வேறுபட்டது, நீங்க ஜடவஸ்துல லயமடைஞ்சீங்க பாத்தீங்களா, அதிலிருந்து இது வேறுபட்டது. இதரேஷம்னா அதிலிருந்து முதல் சொன்னப்பட்ட அதிலிருந்து வேறுபட்டது. அடுத்த சமாதி உபாய பிரத்யய சமாதி. இதுக்கு பேர் இன்னொரு பேரு விவேக சமாதி. அப்ப அங்க அடைஞ்சது என்னது, அவிவேகிகள் அஞ்ஞானிகள் அடையக்கூடிய சமாதி. ஆனா நாம அஞ்ஞானி நாம் சொல்றோம், நீங்க அவங்கள போய் கேட்டு பாருங்க, இந்த பக்கம் வராம அங்கேயே நிக்கிறாங்க பாத்தீங்களா, அஞ்ஞானிகள் அடையக்கூடிய சமாதி அடைஞ்சிட்டு அதுலயே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இப்படி ஒரு உலகம்னே தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, we are the best. எது, அந்த அஞ்ஞான சமாதியிலேயே உட்காந்துக்கிட்டு we are the best. எத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குது தெரியுங்களா, 1-2 இல்ல, நம்ம அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது. எத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மெடிடேஷன் இந்த பக்கமே. எது, அவிவேக சமாதி, ஜட சமாதி, இவர் என்ன பேர் போடுறாரு, பவ பிரத்யய சமாதியில் தான் மேக்சிமம் பீப்புள் லாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அதுல ஒரு சுகம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அகங்காரம் இல்லாம போகுது பாத்தீங்களா, அந்த சுகத்துக்கு அடிமையாகி அது கொஞ்ச நேரம் எல்லா பிரச்சனையும் நீண்டு அந்த நான்கிற எண்ணமே இல்லாத போது, என்னால வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க போது அதுல அவங்க அடிக்ட் ஆயிட்டு அவ்வளவுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னது, அவிவேக்கிகள். அதுல போய் அதுல என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்மீக பாதையில் செல்றவங்க தான் பாத்தீங்களா ரொம்ப ரிஸ்க். இந்த மாதிரி இடத்துல போய் லாக்காக நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு ஏதோ ஒன்று கத்துக்கணும், அது ஒரு ஏர்ஜ் இருக்கும். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு, இனிமேல் போய் என்னத்தை போய் புதுசா கத்துக்கிறதுங்கிறது அவங்கள எங்கேயுமே மாட்ட மாட்டாங்க. ஏன்னா கத்துக்கு போனா தானே வம்பு. சில பேர் பாருங்க, இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும், அந்த அதுக்கு விஞ்ஞானமய கோஷம் சொல்லும் சாஸ்திரம். அந்த விஞ்ஞானமயத்திலே இருக்கிறது எப்ப பாரு புத்தி, இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும் அப்படி கத்துக்கணும், இந்த கிளாஸ் இங்க போதாமா அந்த கிளாஸ்ல கேட்கறமே, இந்த கிளாஸ் இந்த மணிக்கு, அந்த கிளாஸ் இந்த குரூப்ல இருக்குங்க, அந்த குரூப்ல இருக்கு, இந்த கிளாஸ் அந்த கிளாஸுங்க எல்லாம் கட்ட கட்ட கடன்னு போறாங்க பாத்தீங்களா. கத்துக்கணுங்க அவங்க போய் இங்க லாக் ஆயிடுவாங்க. உள்ள போயிட்டு
அதை விட்டு வெளியில வர முடியாது அவனால. ஏன்னா அந்த பாதையிலேயே அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி. அந்த தவளைக்கு என்ன தெரியும், இந்த கிணறு தான் உலகம், அந்த கிணத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னு தவளைக்கு தெரியாது. யாருக்கு அதுதான் பழமொழி சொல்லுவோம், கிணத்து தவளை. அதுக்குள்ள அந்த உலகமே அதுக்கு என்னதுதான் அந்த கிணறு, அதை தாண்டி அதுக்கு ஒரு உலகம் இருக்குன்னு தெரியாது. அதை போல போய் லாக்கி ஆக்கிறவங்க நிறைய பேர். அந்த ஆன்மீகத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம இதெல்லாம் கத்துக்கணும், தவம் பண்ணணும், தியானம் பண்ணணுங்கிற ஆர்வத்துல இங்க போய் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த அந்த இதுலயே they wasted their life. அவ்வளவுதான். அது நம்ம என்ன இந்த சரீரத்தை எடுத்துட்டு நீர்ல நடக்கிறதுக்கு சரீரத்தை எடுத்து வந்தோமா, இல்ல நெருப்பு சுட சுட வடைக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளே வடை போட்டு அப்படி கைவிட்டு எடுக்கிறான். அதுக்காக நான் பிறந்திருக்கோம். அந்த சரீரம் எடுத்து சுட சுட எண்ணெய்க்குள்ள கைவிட்டு வடை எடுக்க ஆள் அதுலயே மயங்கி அவன் என்ன செய்யறான். அது ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குட்டு நான் வேண்டாம்னு சொல்ல. அதெல்லாம் என்னது, இப்ப நீங்க நல்லா கேட்டகரைஸ் பண்ணிக்கீங்க. அதெல்லாம் என்னது, அவிவேகி சமாதி பவ பிரத்யய. அது அவரோட லாங்குவேஜ், நான் ஈஸியா புரியிருக்கா இந்த வேர்டு போட்டுக்கிட்டேன். அவிவேக சமாதி, பவ பிரத்ய சமாதிங்கிறது பதஞ்சலியோட வார்த்தை, நம்ம அதை மீறக்கூடாது. பட் அது வேர்ட்ஸ் கொஞ்சம் முதல்ல கேட்கும் போது புதுசா இருக்கிறதுனால நான் அதை அவிவேக சமாதி. எதை பார்த்தே எல்லாம் தெரியணும், புத்தி தோஷ தர்ஷனம் தெரியணும். இல்லைன்னா ஆர்கனைசேஷன் உள்ள போய் பேர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட வேண்டியது. நீ காத்தாலவா சாயங்காலவா இதை பண்ணு, அதை அடையலாம், இதை பண்ண எதை பண்ணி எதையும் அடைய முடியாது. எதை நீங்க அடைந்தாலும் அது அவிவேக பிரத்ய சமாதி அல்லது ஜட விஷயத்துல சமாதி, யூஸ்லெஸ். ஏதாவது தியானம் நமக்கு ஏகாக்கிர சித்தத்தை கொடுக்கிற வரைக்கும் ஆன்மீக வேதாந்த வகுப்புகள் வர்றவங்களுக்கு தியானம் அவசியம். ஒரு ஏகாக்கிர சித்தத்தை கொடுக்கிற அளவுக்கு தான் நம்ம அதை எடுத்துட்டு இங்க வந்துடணும். இப்ப உடல் ஆரோக்கியம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 6 பேக்ஸ் வர்ற அளவுக்கு ஆரோக்கியமா தேவையில்லை. ஓரளவுக்கு வேதாந்தம் படிக்கிற அளவுக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆரோக்கியம் இருந்தா போதும். ஆனா ஆரோக்கியம் அதோட இல்ல, இன்னும் இருக்குது. 6 பேக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குது. அது நமக்கு தேவையா? சோ நமக்கு எது தேவை அந்த மாதிரி போய்க்கணும். தியானம் நமக்கு தேவை, எக்ஸசைஸ் நமக்கு எந்த அளவுக்கு இந்த வயசுக்கு தேவையோ அந்த அளவு பண்ணிக்கணும். இனிமேல் போய் ஜிம்ல சேர்ந்து அதை எரிய தூக்கி 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் எல்லாம் ஏங்க நமக்கு அது ஆரோக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல. நமக்கு தேவையா? 6 பேக்ஸ் யாருக்குமே தேவையில்லை, அது வேற விஷயம். அது விசாரம் பண்ணணும், அது விட்டுருங்க, அது யாருக்குமே தேவையில்லாத விஷயம். ஸோ அது மாதிரி இப்ப நம்ம தியானம் வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்களுக்கு தியானம் ஒரு பெரிய குழப்பமா இருக்கிறதுனால அதை தெளிவு பண்ணிக்கலாம். என்னன்னா வேதாந்த வகுப்புகளுக்கு தியானம் அவசியம் வேண்டான்னு சொல்லல, 6 பேக்ஸ்ல ஆக வேண்டாம். இப்பத்திக்கு தெளிவா இருக்க மாதிரி ஓரளவுக்கு ஏகாக்கிர சித்தம் என்னால் வகுப்புகள் அட்டன் பண்ண முடியும் போது வகுப்புகள் விட்டு நான் எங்கேயும் போகல அப்படின்னா தியானமே தேவையில்லை. இப்ப நீங்க 1 ஹவர் நீங்க கிளாஸ்ல இருக்க முடியுதுங்கிறவங்களுக்கு தியானமே தேவையில்லை. இல்ல எங்களால ஆசையா இருக்குது நாங்க பண்றோம், தாராளமா பண்ணுங்க. முறைப்படி சொல்லி கொடுக்கறவங்கிட்ட கத்துக்கிட்டு செய்யணும். நாமளே வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு புக்கை பார்த்துட்டுலாம் பண்ணக்கூடாது. ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டு தாராளமா பண்ணலாம், தவறில்லை. ஆனா அதுல என்ன அந்த சமாதிக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவு பண்ணிட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.